வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து வேற ஒரு டாப்பிக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு புது வாசகம் எழுதுவோம். பேராசை, பேராசை பெருநஷ்டம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இது ரொம்ப தெரிஞ்ச பழமொழி தான். தெரிஞ்சாலும் நம்ம அப்பப்போ மறந்து போயிடும். ஓகே, ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டா இருக்கிறதும் போச்சு, உள்ளதும் போச்சு, நொல்லக்கண்ணா அப்படின்னு ஆகிடும். ஓகேயா? சரி, ஓகே, ஃபைன், சூப்பர். இப்போ வந்து இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா புது டாபிக் சொன்னேன் இல்லையா? டாபிக் வந்து சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸ். சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம்? காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். கரெக்டாக ரொம்ப நேரம் பார்த்துட்டோம். வளன்னு மறப்போம் மன்னிப்போம்னு ரொம்ப நேரம் சொல்லியிருந்தோம். அது என்ன ஹெட்டிங்க? காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸ். ஓகே, காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ப்ரெசன்ட் அவுட்புட் இருக்கு இல்லையா? இப்போ ராமசாமி, ப்ரெசன்ட் அவுட்புட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசன்ட் இன்புட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? இப்போட அவுட்புட்டு இப்போ இருக்கிற இன்புட்டை டிபெண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஃபைன். அப்படின்னா சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்கியூட்ஸ் இருக்குல்ல, சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸ் இல்லை சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்கியூட்ஸ். சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்கியூட்ஸில் என்னவா இருக்கும்? ப்ரெசன்ட் அவுட்புட். ஓகேயா? ப்ரெசன்ட் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசன்ட் இன்புட் ஆஸ் காம்பினேஷனல் மாதிரியே தான். அண்ட் அதை தவிர மேலும் மேலும் எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா பாஸ்ட் அவுட்புட்ஸ். இதுக்கு முன்னாடிலாம் ஏதாவது அவுட்புட் வந்திருக்கும் இல்லையா? அதையும் டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். இருக்கும்னு சில நேரங்களில் இருக்கலாம். ஓகேயா? ஸோ பாஸ்ட் அவுட்புட்ஸு டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை பாஸ்ட் இன்புட்ஸ். சில புக்ஸில் வந்து பாஸ்ட் இன்புட்ஸுங்கிறாங்க, சில புக்ஸில் பாஸ்ட் அவுட்புட். ரெண்டும் ஒன்று தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ ப்ரெசன்ட் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசன்ட் இன்புட்னா காம்பினேஷனல். present output depends on present input and or past outputs இல்லைக்க past inputs அப்படி கொடுத்துட்டீங்கன்னா sequential. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு ஒருத்தன் வந்திருக்கான்னா அவனை பார்த்து ஏதோ வேலை பண்ணி தரோம், அது காம்பினேஷனல். சீக்வென்ஷியலாக இன்னைக்கு வந்ததையும் பார்க்கணும், நேற்றுக்கு நடந்ததெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். கரெக்டாக? பாஸ்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ பழசெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும்னா கண்டிப்பாக மெமரி, நம்மளுக்கு மெமரின்னு ஒன்று தேவை. கரெக்டாக? அதுதான் பாயிண்ட். ஸோ சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்கியூட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட் அண்ட் மெமரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்கியூட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட் அண்ட் மெமரி எலிமெண்ட். மெமரி எலிமெண்ட்னா சும்மா மெமரி ரிலேட்டடான ஒரு காம்போனன்ட் அப்படிங்கிறான். இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளாக் டயக்ராம் வரைய போகிறோம். ஓகே, ஈஸி தான். என்ன? காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட் அப்படின்னு ஒரு பிளாக் போட்டுக்கோங்க. ஓகேயா? ஓகே, போட்டாச்சு. இதுக்கு என்ன இருக்கும்? ஒரு இன்புட் கண்டிப்பாக வரும், இதுக்கு ஒரு அவுட்புட் வரும். இது பேசிக்காக, இது நார்மலாக. இப்போ நான் என்ன சொன்னேன்? சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்கியூட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு மெமரின்னு ஒரு எலிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக? ஸோ மெமரி எலிமெண்ட்டுன்னு ஒரு பிளாக் போட்டுக்கோங்க. மெமரி எலிமெண்ட் பிளாக் போட்டுட்டாச்சு. ஸோ இந்த காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட் பிளாக்குக்கும் மெமரி எலிமெண்ட்டுக்கும் ஒரு லிங்க் கொடுத்துக்க போகிறோம். ஓகேயா? ஒரு லிங்க். அவுட்புட் வந்து இந்த மெமரி பேஸ் பண்ணி அவுட்புட் வரலாம் இல்லையா? ஸோ இங்கேருந்தும் ஒரு அவுட்புட் வரும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக. அப்புறமா இந்த மெமரி எலிமெண்ட்டுக்கு இன்புட்டாக ஒரு கிளாக்குன்னு ஒன்று தரப்போகிறோம். ஸோ இந்த கிளாக்குங்கிறது திருப்பி நம்ம யூஸ் பண்ண போகிற சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸ்லாம் வரும். பயங்கரமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு எலிமெண்ட் இது. இதை நீங்கள் மறந்துட்டாலும், இங்கே மறந்தாலும் பரவாயில்ல, ஃப்யூச்சரில் பார்ப்போம் நம்ம. ஓகேயா? சரி, வேறு என்ன பார்க்க போகிறோம் சீக்வென்ஷியல் சர்க்கியூட்டில் அப்படின்னா, latches அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. latch அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் தான் வந்து பேசிக் எலிமெண்ட். ஓகே, ரொம்ப இப்போ எப்படி வந்து வேர்ட்ஸுக்கு வந்து ஆல்ஃபபெட்ஸ்லாம் பேசிக்கோ, அந்த மாதிரி சீக்வென்ஷியல் லாஜிக் சர்க்கியூட்டில் நிறைய காம்பனன்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு பேசிக் யாருன்னா இந்த லேட்சும் ஃப்ளிப் ஃப்ளாப்பும் தான். அந்த லேட்சை காட்டிலும் ஃப்ளிப் ஃப்ளாப் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ஒரு டிக்னா அது 2 டிக். இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் எல்லாம் வச்சு என்னெல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கவுண்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. கவுண்டர்ஸ், கவுண்ட் பண்ணுறது தான் கவுண்டர்ஸ். அப்புறமா வந்து ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், ஒரு தனித்தனி டாபிக்ஸாக. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். See you. Bye.